தமிழ்நாட்டில் பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமை, போதைப்பொருள் பயன்பாடு உள்ளிட்ட குற்றங்கள் அதிகரித்து சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக குற்றம் சாட்டி திமுக அரசை கண்டித்து தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினர் தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு நிலவுவதாக கூறி சென்னை விருகம்பாக்கத்தில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது பேசிய அவர், தமிழ்நாட்டில் பாலியல் வன்கொடுமைகள் நடைபெறாத நாட்களே இல்லை என்றும் பாலியல் குற்றங்களுக்கு திமுக அரசு துணை நிற்பதாகவும் குற்றம் சாட்டினார். திராவிட முன்னேற்ற கழக கட்சியைச் சேர்ந்த ஒருவர் 2 வயது பச்சிளம் குழந்தையை பாலியல் சீண்டல் ஆளாக்கி கொலை செய்யப்படுகின்ற நிகழ்வு இந்த ஆட்சியிலே தான் பார்க்கப்படுகிறது. தஞ்சை தலைமை தபால் நிலையம் அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், பச்சிளம் குழந்தை முதல் வயதான மூதாட்டிகள் வரை அனைவரும் வீட்டில் பாதுகாப்பு இல்லாமல் இருப்பதாக குற்றம் சாட்டினார். பச்சிளம் குழந்தை முதல் வயது முதிர்ந்த மூதாட்டி வரை வீடுகளில் கூட பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை, கஞ்சா போன்ற போதை மருந்து புழக்கம் தமிழ்நாடு முழுவதும் பட்டி தொட்டி எல்லாம் பரவி. மதுரை பழங்கானத்தம் பகுதியில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற கூட்டணி கட்சியினர் போதைப் பொருட்கள் நடமாட்டம், சட்டம் ஒழுங்கு சீர்கேடு உள்ளிட்ட விவகாரங்கள் தொடர்பாக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இதேபோல் கடலூர் தலைமை தபால் நிலையம் அருகே பாமக தலைவர் அன்புமணி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் திரளானோர் பங்கேற்றனர். அப்போது பேசிய அவர், தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை என்றும் ஒரு பக்கம் சாராயம், மறுபுறம் கஞ்சா, போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்திருப்பதாக குற்றம் சாட்டினார். பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாத ஒரே ஆட்சி இந்த ஸ்டாலின் ஆட்சி தான். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இன்னைக்கு வீட்டில் இருக்கிற அம்மாக்கள், என் பொண்ணு ஸ்கூலுக்கு போயிருக்கு, பத்திரமா திரும்பி வந்துருமா, என் பொண்ணு காலேஜுக்கு படிக்க போயிருக்கு, எப்படா வரும், பத்திரமா வருமா, என் பொண்ணு வேலைக்கு போயிருக்கு, அது பத்திரமா திரும்பி வந்துருமா, எப்ப வரும்னு தினம் தமிழ்நாட்டில் தாய்மார்கள் வீட்டில் காத்துட்டு இருக்கிறாங்க. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அண்ணா விளையாட்டு அரங்கம் அருகே சட்டமன்ற உறுப்பினர் தளவாய் சுந்தரம் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பதாகைகளை ஏந்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். தேனி பங்களாமேடு பகுதியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு பொதுமக்கள் பாதிக்கப்படும் நிலை இருப்பதாக கூறி தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினர் கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதேபோல் திருப்பூர் குமரன் சிலை அருகே பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன், முன்னாள் அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அப்போது அவர்கள் திமுக ஆட்சிக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். திமுக அரசை கண்டிக்கிறோம், திமுக அரசை கண்டிக்கிறோம், விடியம் கண்டிக்கிறோம், கண்டிக்கிறோம், கண்டிக்கிறோம். பதில் சொல், பதில் சொல், பதில் சொல், பதில் சொல். வீசும் காற்றில் எங்கெங்கும், வீசும் காற்றில் எங்கெங்கும் பெண்கள் குழந்தைகள் பிணவாசம், பெண்கள் குழந்தைகள்